நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் புற்றுநோய் வருது. கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிக்கு தான் மாரடைப்பு வருது. கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயாளிக்கு தான் சிறுநீரக நோயும் பக்கவாத நோயும் வருகிறது. அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை சுகர் தான். அவ்வளவு முக்கியமான சர்க்கரை நோயை நம்ம இப்படி கையாண்டுகிட்டு இருக்கோம். ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படின்னு விளம்பரம் போடுறான். ஸ்வீட் எடு திண்டாடுன்னு போடணும். இனிப்பு இனிப்பு எதை எடுத்தாலும் இனிப்பை சாப்பிடக்கூடிய இனிப்பு கடைகளில் ஈ மாதிரி மொய்க்கக்கூடிய பீக்களை பார்க்கறோம் எல்லாரும். எதுக்கு? இனிப்பு ஒரு கழிப்புற வைக்கக்கூடிய ஒரு சுவை என்பதால நம்ம எல்லாத்துக்கும் சாமியிலிருந்து எல்லாத்துக்கும் சக்கரை பொங்கல் தான், இனிப்பு தான் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமாக வைத்திருக்கிறோம். ஆனால் உண்மை என்னன்னா, நான் சொன்ன சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு எல்லாத்துக்கும் இந்த சர்க்கரை எதிரி. சர்க்கரைனா இனிப்பு, வெள்ளை சர்க்கரை தான். சிறு குழந்தைகள் அவர்களுக்கு இனிப்பு வேணும்போது கரும்பு வெல்லமோ இல்ல கருப்பட்டியோ கொடுங்க. சர்க்கரை வியாதி வந்துருச்சு அப்படின்னா எந்த இனிப்பு வேண்டாம். சார் சுகர் இருக்கு, நான் தினம் கருப்பட்டி காபி தான் குடிப்பேன் அப்படின்னா அதை விட முட்டாத்தனம் வேற எதுவும் கிடையாது. சுகர் இருக்கு அப்படின்னா எனக்கு சர்க்கரை வேண்டாம், தேவையில்லை. என்னைக்கோ ஒரு நாள் வருடத்தில் 2 முறை, ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் வேணும்னா, ஒரு பிறந்த நாள் இல்லை உங்க மனைவியோட பிறந்த நாள், 4 நாள் சர்க்கரை வியாதிக்காரர்கள் இனிப்பு தொடட்டும். இது எந்த நாளுக்கும் இனிப்பு வேண்டாம். அந்த இனிப்பு நேரடி சர்க்கரையாக இல்லாமல் பழங்களிலிருந்து வரட்டும். ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம், ஒரு பப்பாளியை எடுத்துக்கொள்ளலாம், ஒரு மாதுளையை எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வியாதிக்காரர்கள் மா, பலா, வாழை இந்த 3 மட்டும் விட்டுருவோம். மா, பலா, வாழை சர்க்கரை வியாதியர்களுக்கு வேண்டாம். ஆனா வீட்டில் இருக்க மத்த எல்லாரும் அத்தனை பழங்களையும் எடுத்துக்கொள்ளணும். ஆசார கோவை என்று ஒரு தமிழ் நூல் இருக்கு. அந்த ஆசார கோவையில சொல்றது தலை தித்திப்பு, முதல்ல இனிப்பு தான் சாப்பிடணும். அதை மாத்தி புரிஞ்சு கொண்ட நம் மடையர்கள் இலையில முதல்ல இனிப்பு வைக்க சொல்லியிருக்காங்கன்னு ஜாங்கிரியை வைக்கிறான். அது இனிப்பு இல்ல, இலையில முதல்ல பழத்தை வைக்கணும். முதல்ல பழம், அதுக்கப்புறம் உணவு, கடை கைப்பு, கடைசியாக கசப்பு சாப்பிடணுங்கிறாங்க. கசப்பும் துவர்ப்பும் கடையாக இருந்தாலும் அவை முழுமையாக உட்கிரகிக்கப்படக்கூடிய மிக மிக உயர்ந்த மருத்துவ குணக்கூடிய உணவுனா அது கசப்பும் துவர்ப்பும் தான். யோசிச்சு பாருங்க, இந்த போன ஒரு வாரத்துல எத்தனை பேர் கசப்பு தினசரி சாப்பிட்டிருப்போம்? சாப்பிட்டிருக்க மாட்டோம். ஒரே ஒரு கேள்வி உங்க எல்லாருக்கும், ஒரே ஒரு கேள்வி, மனதார நியாயமாக நேர்மையாக பதில் சொல்லணும். ஒரே ஒரு கேள்விதான். உங்களுடைய குடும்பத்துல உங்களுக்கோ, முதல் விஷயம் உங்களுக்கோ இல்ல உங்களுடைய அப்பா அம்மாவுக்கோ இல்லைன்னா உங்க தாத்தா பாட்டிக்கோ இல்லைன்னா அக்கா தங்கச்சியிலையோ எத்தனை பேருக்கு சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு 2ல ஏதாவது ஒண்ணு இருக்கு? கை தூக்குங்களேன். இங்க எந்த புள்ளியோரும் எடுக்க வேண்டாம். அநேகமா 80% பேர், 80% பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. என்ன சிக்கல் என்றால், உங்களுடைய குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ உங்களுடைய சகோதரர்களுக்கோ இந்த சிக்கல் வருவதற்கான சாத்தியம் மிக மிக அதிகம். உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்க பையனுக்கு டயபெட்டிக் வர்றதுக்கு 50% சான்ஸ் இருக்கு. இப்ப நமக்கு டயபெட்டிக் இருக்கு, நம்ம எவ்வளவு சிரமப்படுறோம், உணவுகளுக்கு எத்தனை சிக்கல் இருக்கு, எவ்வளவு அயற்சி வருகிறது, சோர்வு வருகிறதுன்னு யோசிக்கும் போது நம்ம பையன் இந்த பிரச்சனைக்குள்ள சிக்கவே கூடாது, நம்ம பொண்ணுக்கு இந்த சிக்கல் வரவே கூடாது என்ற மெனக்கடல் நமக்கு இருக்கணும். நான் டாக்டருக்கு படிக்கணும்னு நினைச்சேன், எனக்கு கிடைக்கல, நீட்ல எல்கேஜிலேயே சேர்த்து விட்டேன், அவன் 5ஆம் கிளாஸ்ல இருந்து ஜேஇ நீட்னு தலையில லபோதிபோன்னு அடிச்சு படிக்க வைக்கிறேன்னு நினைக்கிற நீங்க, எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, எனக்கு பிசிஓடி இருக்கு, எங்க குடும்பத்தில் இந்த சிக்கல் இருக்கு, என் பிள்ளைக்கு வரக்கூடாது என்று அவனை ஜிம்முக்கு சேர்க்கிறதோ இல்ல ஓட விடுறதோ ஷட்டில் காக் விளையாடுறதோ பெண்களை முழுமையாக அதற்கான பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் எடுப்பதோ நாம ஏன் தயங்கணும்? நண்பர்களே, மிக மிக கவனமாக அடுத்த தலைமுறையை இந்த நோய் கூட்டத்தில் வராமல் பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை உங்களுக்கு தெரியும், சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனை. அதுல ஒரு கருத்தரங்குக்கு நான் போயிருக்கேன். 2012-13 நடந்துச்சு. அப்ப நான் போயிருந்தப்ப ஒரு பேராசிரியை பேசுறாங்க. பேசும்போது அந்த அம்மா ஒரு பெரிய ப்ரொஃபசர், அவங்க ஒரு பவர் பாயிண்ட்ல பிரசன்ட் பண்றாங்க. அந்த பவர் பாயிண்ட்ல போட்டு அந்த ஸ்லைடு, ஃபர்ஸ்ட் ஸ்லைடை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர்கள் அதை விளக்கி சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் என்னால அதை உட்காரவே முடியல, அவ்வளவு மனச்சுமை வந்து விட்டது அந்த அம்மா பேசுனதுல. அந்த அம்மா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடை போட்டுட்டு அங்க இருக்க கூட்டத்துல நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க, நிறைய செவிலியர்கள் இருக்காங்க, நிறைய பேர் நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க இருக்காங்க, நிறைய பேர் நோய்க்கான அறுவை சிகிச்சையோ கீமோ சிகிச்சையோ எடுத்தவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அத்தனை பேரையும் பார்த்து அவர்கள் ஆங்கிலத்தில் உரையாடுகிறார்கள். ஆங்கிலத்தில் பேசும்போது சொல்றாங்க, this is the only unfortunate generation, those who are going to see their own children death on their lifetime அப்படிங்கிறாங்க. இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகில் இருந்து பார்க்க போகிற துரதிர்ஷ்டவசமான தலைமுறை என்கிறார்கள். எவ்வளவு வேதனையான வார்த்தைன்னு பாருங்க. நம்ம பிள்ளை, நம்மளுடைய தம்பி, நம்மளுடைய அடுத்த தலைமுறை நம் முன்னால் அவதிப்பட போகிற உலகம் இது அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
என்னால் தாங்கவே முடியல. அவங்களுடைய அந்த கருத்தரங்கினுடைய இடைவேளையில எல்லாரும் உணவு இருந்தபோது அவரை மொய்த்துக் கொள்வார்கள் இல்லையா, அப்படி மொய்த்து கொண்டு கேட்கிறோம், என்ன மேடம் இப்படி சொல்றீங்களே, டேட்டாவை காட்டுறாங்க. டாக்டர் நீங்க 45 வயசு, அப்ப 45 வயசு, உங்களுக்கு 60 வயசு 70 வயசு வரைக்கும் நீங்க ஓடிடுவீங்க, ஒரு பிரச்சனை இருக்காது, 75 வந்துடும். ஆனா இன்னைக்கு 15 வயசுல இருக்கிறவன் 25 வயசுல டயபெட்டிக் ஆயிட்டான்னா, 25 வயசுல டயபெட்டிக்னா 40 வயசுல அவர் தளர்ந்துருவார். 40-45 வயசுல பல நோய்கள் வருவதற்கான சாத்தியம் இருக்கும். உங்களுக்கு 70 வயதுல 40 வயதில் உங்கள் மகனும் மகளும் அவதியுறுவதை பார்க்க போகிறீர்கள் என்று சொன்னாங்க. மிக மிக முக்கியமான கருத்தாக எனக்கு பட்டுச்சு. நம்ம அத்தனை பேருக்கும் அதுதான் முக்கியமான இன்னைக்கு டேக் ஹோம் மெசேஜ்னா அதுதான். நம் குழந்தைகள் அவங்க வளர்ந்து ஆரோக்கியமா வரக்கூடிய காலத்துல மிகச்சரியாக நோய் இல்லாமல் இருக்கணும். நான் அதுக்காக பயமுறுத்துவதாக நினைக்காதீங்க. நவீன மருத்துவ உலகம் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. Why We Die அப்படின்னு ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருக்கிறேன். வெங்கி ராமகிருஷ்ணன் எழுதின புத்தகம். அவர் ஒரு இந்திய வம்சாவளியில வந்த கடைசியா நமக்கு நோபல் பரிசு வாங்கினவர் அவர் தான். அந்த வெங்கி ராமகிருஷ்ணன் சொல்றாரு, 2050 டெத் இஸ் ஆப்ஷனல். ரொம்ப போர் அடிக்குது, நான் வேணா செத்து போறேன் அப்படின்னு போலாம். அந்த அளவுக்கு மருத்துவம் எல்லாத்துக்கும் வந்துரும்னு ஒரு கருத்து இருக்கு. ஸ்டெம் செல்லை வச்சு பாக்கெட்லயே கிட்னி வச்சுக்கலாம், ஹார்ட்டை தனியா செஞ்சு எடுத்து பொருத்தி கொள்ளலாம். இப்படி பல ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. முதலில் அது பெரிய பணக்காரர்களுக்கான ஒரு விஷயமா இருக்கும். அப்புறம் வெகுஜனம் எல்லாத்துக்கும் வரத்தான் செய்யும். அது இருக்கட்டும், அது இன்னொரு பக்கம். ஆனால் அவற்றிற்கெல்லாம் நம்ம உள்ள போகாத அளவுக்கு நம்ம நோய் கூட்டங்கள் இருந்து நம்ம அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும்.